Hi guys, welcome to my self-pampering day vlog. So first let's start with the pedicure. So ஒரு பக்கெட் ஃபுல்லாக வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் எடுக்கக்கூடாது, வார்ம் வாட்டர் தான் எடுக்கணும். அதில் வந்து ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு தான். நெக்ஸ்ட் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2.5 லெமன் யூஸ் பண்ணியிருந்தேன். லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த தோலையும் நம்ம அது உள்ளே தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்ஃப் பேம்பரிங் டே பண்ணிலாம் 3 years மேலே ஆகுது. அதுவும் செல்ஃப் பேம்பரிங் டே மாதிரிலாம் இல்லை. ஒரு நாள் பெடிக்யூர் பண்ணுவேன், ஒரு நாள் மேனிக்யூர் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணியில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பக்கெட்குள்ளே காலை விட்டு 15 minutes சோக் பண்ணிக்கலாம். செல்ஃப் பேம்பரிங் டேனா என்னென்னா நம்மளுக்காக ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணுறது தான். லைக் ஒரு செல்ஃப் கேர், நம்ம பாடிக்கு பண்ணுற ஒரு செல்ஃப் கேர் மாதிரி. எதுக்கு நம்ம செல்ஃப் பேம்பரிங் பண்ணுறோன்னா டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் பூஸ்ட் ஓவரால் வெல்பீயிங். அண்ட் ஒரு பிளேட்டில் சுகர், ஷாம்பு அண்ட் லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம காலுக்கு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ரப்பை நல்லா கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் அதே சேம் வாட்டரில் நம்ம லெக்கை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு டைம் நார்மல் வாட்டர்லேயும் நம்ம வாஷ் பண்ணிடணும். Do you guys can see the difference? கேமராவில் அந்தளவுக்கு தெரியல, பட் நேரில் வந்து ரியலாகவே ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் மெனிக்யூர். ஸோ அதுக்கு நம்ம வந்து நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலி நெயில்ஸும் கட் பண்ணணும், பட் நான் பண்ணலை. ஸோ முன்னாடி வச்சுருந்ததெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதே பக்கெட்டில் அகெயின் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அகெயின் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் தூவிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டை ஒரு 10 minutesக்கு அதில் சோக் பண்ணிக்கலாம். ஸோ நானே தான் வீடியோ எடுத்தனால என்னால் சோக் பண்ணதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் என்னோடய ஒரு கை மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஹேர் மாஸ்க். ஸோ நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே ஃபெனோக்ரேக்கை ஊற வச்சுருந்தேன். அண்ட் கறி லீவ்ஸ் அண்ட் மருதாணி தலை அண்ட் ஆலிவேரா கர்ட் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன். இப்போ இதை நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 an hourக்கு சோக் பண்ணணும். ஆக்சுவலி முன்னாடி என் ஹேர் வந்து லென்த்தாகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். எப்போ வரைக்கும்னா எங்கள் அம்மா என்னோடய தலையை மெயின்டைன் பண்ண வரைக்கும். எப்போ நான் டேக் கேர் பண்ண ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து முடியெல்லாம் கொட்டிருச்சு. பிகாஸ் நான் ப்ராப்பராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஷார்ட் ஹேர் வச்சுக்க தான் பிடிக்கும். எனக்கு லென்த்து ப்ராப்ளமே கிடையாது. பிரெத்து வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் என்னோடய 3 months ஹாலிடேஸில் சுத்தமாக ஹேர் ஆயிலே அப்ளை பண்ணவே இல்லை. அப்போவே ஹேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. தலை சீவக்குள்ளே, ஹேர் வாஷ் பண்ணக்குள்ளெல்லாம் கொத்து கொத்தாக வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனாலவே இனிமேல் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். இப்போலாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் வந்து ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறேன். பட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஜடை பின்னா சுத்தமாக முடியே இருக்காத மாதிரி இருக்கும். அண்ட் நான் இந்த மாதிரி ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணி 1 to 2 years கிட்ட இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும்னு சொல்லி சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். தென் we will be seeing the result at the end of the year. Here comes the part face mask.
ஆக்சுவலி நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். பட் காலையிலேருந்து பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் பேக்குன்னு பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டனால ஜஸ்ட் டொமேட்டோ மட்டும் அப்படியே ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் டொமேட்டோவை லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனோடனே அதுக்கு மேலேயே கர்ட் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். இதையும் 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ நான் போய் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன் கைஸ். டடா! Do you guys can see the result of the face mask? இப்போது சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கு. அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்க்கு பாடி லோஷன். That's it guys. We are done with it. சன்ஸ்க்ரீன் அண்ட் பாடி லோஷன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் என் நெயில்ஸ்க்கு நெயில் பாலிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.